Recorded date May 20th. Case number the Black Death case. இன்னும் எக்ஸாக்டா 47 நாள் 47 டேஸ். இந்த 47 டேஸில் 47 பாடிஸ், ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜியன், ஒரே பேட்டர்ன். டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டாப் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. மீடியா ஃபுல்லாக டோட்டலாக ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? பயம். உண்மை வெளியே தெரிஞ்சா மக்கள் பேனிக் ஆயிடுவாங்கங்கிற பயம். ஆனால் அதை விட பெரிய பயம் ஒன்று இருக்கு. இது வரைக்கும் எவனுக்குமே எதுவுமே தெரியாது. யார் பண்ணா, எப்படி பண்ணா, எதுக்கு பண்ணான்னு எதுவுமே தெரியாது. இந்த நியூஸ் வெளியே லீக் ஆனா அடுத்த ஒரு வாரத்தில் 5 பாடி விழும். நான் உன்னோட பேட்டர்ன் உட்காந்து அனலைஸ் பண்ணேன். வருஷம் எக்ஸாக்டாக அதே சீசன், May 1 to June 15. அந்த 47 டேஸில் அக்யூரேட்டாக 47 டிஸப்பியரன்சஸ் நடக்குது. ஒரு பாடி கூட கிடைக்கல, ஒரு சிங்கிள் ட்ரேஸ் இல்லை, யாருமே இல்லைனா அப்போ யார் செத்துது? வேர் டு தி கோ? இவங்களை எங்கே கொண்டு போய் மறைக்கிறான்? அவன் ஒரு கோஸ்ட். ஆனால் அந்த கோஸ்ட் நான் கண்டுபிடிப்பேன். ஃபர்ஸ்ட் விக்டிமோட ப்ரொஃபைலை பார்த்தேன். ஏஜ் 35 to 40 இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக, ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கான ஆள். ஃபார்மர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேற. அவனுக்கு ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் குரூப் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? செகண்ட் விக்டிம், சேம் ஏஜ் குரூப், சேம் பேக்ரவுண்ட். அது எப்படி மீதி இருக்க எல்லாரும் எக்ஸாக்ட் சேம் ப்ரொஃபைல்? அந்த பேர்ன் ஜோன் ஃபாரன்சிக்கோட பேத்தாலஜி ரிப்போர்ட்டில் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் மேட்டர்னு வந்திருக்கு. டோட்டல் இன்சர்னேஷன். ஒரு சின்ன டிஎன்ஏ இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, போன் ஃப்ராக்மெண்ட் கூட இல்லை. இந்த லெவலுக்கு அக்யூரசி மெயின்டைன் பண்ணோன்னா அவன் ஆர்டினரி ஆள் இல்லை. மெடிக்கல் நாலேஜ், ஃபாரன்சிக்ஸ் இல்லை அதையும் தாண்டி அவர் ஹைலி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல். He knows exactly how to make things disappear without a single trace. 47 days, 47 victims, exact same methodology. ஆனால் என்னை தூக்கம் இல்லாமல் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? He's going to kill again. இன்னைக்கு May 20. இன்னும் 25 நாள் தான் இருக்குது இந்த சைக்கிள் முடிய. அந்த 25 நாளில் இன்னும் எத்தனை பேர் சாகணும்? வெயிட் ஒரு நிமிஷம். அதுதான் அந்த கிரைம் சீன். ஆல் 47 ஆஃப் தெம். எல்லாத்துலேயும் ஒரு காமன் லிங்க் இருக்கு. சாயில் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல எவ்ரி சிங்கிள் லொகேஷன் ஷோஸ் அப்நார்மல் டாக்ஸின் லெவல். பாய்சனா, ஆசிடா, இல்லை இண்டஸ்ட்ரியல் வேஸ்டா? ஆனால் இந்த கெமிக்கல் காம்போசிஷன் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி கன்சிஸ்டன்ட். எல்லாமே ஒரே சிக்னேச்சர் தான். அவன் பண்றது வெறும் மர்டர் இல்லை, இட்ஸ் a பிசினஸ் மாடல். What if the bodies aren't the crime? What if the place is the crime? உங்களை கொல்லல, he's poisoning the land itself. 47 regions, 47 specific farming zones. அந்த இடத்த டோட்டலாக இன்ஃபர்டைல் ஆக்கிட்டான். கிராப்ஸ் எல்லாம் செத்துருச்சு, லைஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த நிலம் இறந்து போனதுக்கப்புறம் the people, they just disappeared. They didn't die there. They were displaced. அவன் ஒரு சீரியல் கில்லர் இல்லை, அவன் ஒரு பிஸ்னஸ் மேன். டெட் சாயிலிருந்து ப்ராஃபிட் பார்க்குற ஒரு ஆள். மாஸ் ஸ்டார்வேஷனை, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். And it's going to destroy everything I believe in. ஒரு பிரெடிட்டரை பிடிக்கணும்னா அவனோட வீக்னஸ் நமக்கு தெரியணும், அவனோட பயம் என்னன்னு தெரியணும். அந்த 47 ஜோன்ஸ் அவன் பாய்சன் பண்ணிட்டான். அந்த நிலம் இறந்து போச்சு. அவன் ஜெயிச்சிட்டான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா செத்துப்போன அந்த நிலத்தை திரும்ப உயிர்ப்பிக்க முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணா, ஐ ஹவ் கிரியேட்டட் அ பயாலஜிக்கல் வெப்பன். அவனை கொல்றதுக்கு இல்லை, அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வர. ஃபர்ஸ்ட் பயோகேஸ் டைஜஸ்டர். அவன் எரிச்சு போட்ட அந்த இன்சினரேட்டட் வேஸ்ட்டை எடுத்து இந்த மிஷினில் ஃபீட் பண்ணுறோம்.
எக்ஸாக்டா 45 நாள்ல அவனோட வேஸ்ட் பியூர் எனர்ஜியா மாறிடும். வெர்மி கம்போஸ்ட், மில்லியன்ஸ் ஆஃப் எர்த்வார்ம், இவங்க தான் என்னோட இன்வெசிபிள் ஏஜென்ட்ஸ். அவனோட பாய்சனை இவங்க கம்ப்ளீட்டா சாப்பிட்டுருவாங்க. They will transform his dead zones back into a life zones. அந்த நிலம் திரும்ப ஃபெர்டைல் ஆகும்போது ஃபார்மர்ஸ் திரும்ப உள்ள வருவாங்க. அப்போ he will have no choice but to show himself. திரும்ப அட்டாக் பண்ணா he will have to act. And when he step out, we will be waiting. இதுதான் என்னோட ட்ராப், த சர்க்குலர் பயோ எக்கானமி. அவனோட வேஸ்ட் என்னோட வெப்பன், அவனோட பாய்சன் என்னோட சாலிட் ப்ரூஃப். அவனுக்கு தெரியுமா நான் இன்னைக்கு என்ன ட்ராப் செட் பண்ணியிருக்கேன்னு? தெரியாது, ஆனால் சீக்கிரம் தெரிய வரும். நாற்பத்தேழு நாள், 47 கொலை. உண்மையான கில்லர் யார் தெரியுமா? நம்ம தேடிட்டு இருந்த அந்த கில்லர், he is not in the room. He is in every form, every field, every season. அந்த மாஸ் சீரியல் கில்லர் நம்ம தான். வணக்கம். இது த பிளாக் டெத் கேஸ். 47 நாட்களில் 47 விவசாயிகள் மர்மமான முறையில் மாயமான ஒரு வழக்கு குறித்த சிறப்பு நேரலை அறிக்கை. துப்பறியும் நிபுணர் ருத்ரன் இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்த போது இது ஒரு கொடூரமான தொடர் கொலைகாடியின் செயலாக இருக்கலாம் என சந்தேகித்தார். ஆனால் அவர் தேடிய உடல்கள் எங்கும் கிடைக்கவில்லை. மாறாக அவர் கண்டுபிடித்தது எரிந்த சாம்பலான விவசாய நிலங்கள், அழிந்து போன மண்புழுக்கள் மற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனங்கள். விசாரணையின் முடிவில் ருத்ரன் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிக்கொண்டு வந்தார். அந்த கொடூரமான தொடர் கொலைகாடி வேறு யாருமல்ல, நாமேதான். ஆண்டுதோறும் அறுவடைக்கு பின் நாம் செய்யும் பயிர் கழிவுகளை எரிக்கும் செயலும் அதீத ரசாயன பயன்பாடும் தான் நமது மண்ணையும் விவசாயிகளையும் உயிரோடு கொள்கிறது. இதுவே அந்த மாபெரும் படுகொலை. இதிலிருந்து நமது நிலத்தை காப்பாற்ற ருத்ரன் முன்வைக்கும் ஒரே ஆயுதம் சுழற்சி உயிரிகள் பொருளாதாரம், சர்க்குலர் பயோ எக்கனாமி. விவசாய கழிவுகளை எரிக்காமல் உயிர்வாயு கலன்கள் மற்றும் மண்புழு உரம் மூலமாக மறுசுழற்சி செய்து கழிவுகளை மீண்டும் உயிராக மாற்றும் போதுதான் இந்த கொலைகள் நிரந்தரமாக நிற்கும். நமது நிலத்தை உயிர்ப்பிக்க முதலில் நாம் மாற வேண்டும். இது வெறும் செய்திகள், வருங்காலத்திற்கான எச்சரிக்கை.